தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய உள்ள 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தூத்துக்குடி மக்களுக்கு உள்ள எதிர்பார்ப்புகள் குறித்து செய்தியாளர் சிவமணி அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில கடலை மிட்டாய் மற்றும் தீப்பெட்டி தொழில் அப்படிங்கிறது மிக சிறந்த தொழிலாக விளங்குகிறது. இந்த தொழிலை நம்பி சுமார் 2 லட்சத்திற்கு மேலான மக்கள் இந்த தொழிலில் இருக்கிறார்கள். இதே சூழலில் பார்த்தோம் அப்படின்னா தீப்பெட்டி தொழிலை பொறுத்த வரைக்கும் தீப்பெட்டி தொழிலுக்கு அவர்களுக்கான அந்த பொருட்கள் மூலப்பொருட்கள் முழுமையாக இந்த பகுதியில் கிடைப்பதில்லை. இந்த பொருட்கள் வெளி மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதன் விலை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கு மாறுபடுகிறது. இதன் காரணமாக அவர்கள் தொழிலை நடத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை அரசே கொள்முதல் செய்து கொடுத்தால் அவர்களுக்கான அந்த விலை உயர்வை தடுக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நஷ்டத்தை சந்திக்க கூடாத சூழல், நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாத சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால தமிழக அரசினுடைய பட்ஜெட்ல அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு அவர்களுடைய மூலப்பொருட்களை அரசே கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க அதற்கான ஆணைகள், அதற்கான உத்தரவுகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாம அந்த கோவில்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடலை மிட்டாய் அப்படிங்கிறது கடலை மிட்டாய்க்கு அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. புவிசார் குறியீடு கிடைத்ததன் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக அந்த கடலை மிட்டாயை பகுப்பாய்வு செய்வதற்கான பகுப்பாய்வு கூடங்கள் அந்த பகுதியில் இல்லாத நிலை காணப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் கடலை மிட்டாயை உற்பத்தி செய்து தஞ்சாவூர், மதுரை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு எடுத்து சென்று பகுப்பாய்வு செய்து அதன் பிறகே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலை அப்படிங்கிறது தற்போது வரை நீடிக்கிறது. அந்த பகுப்பாய்வு கூடம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் அமைக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு எளிதான காரியமாக இருக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் சிவமணி.